அல்லேலூயா. போன வாரம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அல்லேலூயா. அது ஞாபகம் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞாபகம் இருக்குல்ல? ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளையில இந்த நிசப்தமான மகிழ்ச்சியான இந்த சந்திப்பின் ஒரு மனதோடு வந்திருக்க இந்த நல்ல ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்தி கர்த்தரோட சமூகத்தில் நிற்க வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த விசேஷமான நாளாக காணப்படுகிறபடி உங்களோட சமூகத்தில் நம்மளோட பிள்ளைகள் தாகத்தோடு வந்திருக்கிறார்கள். நீ பேச கேட்பதற்கு, நீ கற்றுக் கொடுப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு, ஞானத்தை கொடுப்பதற்கு ஆவியானவரை நீ கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த நேரத்தை ஆவியானோட கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த குருத்தோலை ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கழுதையும் கொண்டு உங்களோட பேச போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்போ நான் கழுதுன்னு ஒத்துக்கிட்டேன். அல்லேலூயா. அப்படிதானே அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் தேவன் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஏதோ இருப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் தேவன் ரொம்ப நல்ல. கடந்த ஆண்டு கூட நான் கழுதை குறித்து தான் பேசினேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு 334 ஆயிடுச்சு. எங்கேருந்து ஞாபகம் இருக்க போது? ஒவ்வொரு நாளும் புதியவைகள். அன்பின் பிதாவே, இந்த நாளில் கர்த்தரோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எதற்காக சபைக்கு வருகிறோம்? சபைக்கு வருதுனால என்ன நடக்கிறது? இது யாரும் சொல்லுங்க போவோம். கொஞ்சம் இதோட ஸ்டார்டிங்கோட போவோம். அப்போதான் தேவ செய்திக்கு போயிடலாம். சபைக்கு எதுக்கு வரீங்க? சபையிலேருந்து வெளியே போகும்போது எப்படி போறீங்க? தெரிஞ்சுங்க, பேசுங்க. ஓகே. இயேசு நாமத்தில் வாயின் கட்டுகள் அவுக்கப்படுவதாக. பிளஸ்ஸிங் வாரம் ஃபுல்லா சேவ் பண்ணுது. ஓகே, நன்றி சொல்லுறீங்க. அப்புறம் துதிக்க, விண்ணப்பத்தை கேட்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய கழுதி கேக்குது, பேசவே மாட்டேங்குது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவேன். கீழே கூட இருந்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்களப்பா. வார்த்தையில கேட்க. அன்பா நல்ல ஒரு பாயிண்ட். நான் என்ன சொல்லுறேன்னா, அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எல்லாம் அழகான ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. ஓகே, ஆமென் சொல்லுங்களேன். இப்போ வீட்டுக்கு பொண்ணு என்ன பண்ணுவீங்க? நைட்டு இப்போ வீட்டுக்கு பொண்ணு என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு ஃப்ரீயா இருப்பீங்க. என்னப்பா இது? வேற கிதியோன் குழந்தை ஆயிட்டார். நீங்க கர்த்தருக்கு ஃப்ரீயா இருப்பேன். ஓகே, மாத்துவீங்க. நானா சொல்றேன், ட்ரெஸ் மாத்தாதீங்க. அப்படியே அடுத்த சண்டே வர வரைக்கும் இருங்க. எப்படி இருக்கும்? அழுக்கா சொல்லுங்க. அழுக்கா ஆயிடும். அப்புறம் அது டைனா அழகா சொன்னாங்க. பாஸ்டம்மா கூட டீஸ் தான் சொல்றாங்க. டைனா அழகா சொன்ன ஆயிடும், நாரிடும். இது பக்கத்துல பா சொல்ல, நாரிடும். ஆமா, அதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சுக்க. எதுக்கு தெரியுமா? அந்த அழுக்கான உலகத்துல அசுத்தத்தை பார்த்தது, அசுத்தத்தை பேசினது, கெட்ட சிந்தை, கெட்ட காரியம், விசுவாசம் இல்லாதது, விசுவாசம் இல்லாத கூட உக்காந்தது, விசுவாசம் இல்லாத கதை பேசினது, இதெல்லாம் அழுக்கம் உங்ககிட்ட இருக்கு. அப்போ அந்த காலையில நம்ம சபையில அந்த கரெக்டா வந்த உடனே நம்ம ஆரம்ப பாடல் யார் பாடுறா? நம்ம கோ பாஸ்டர். அவர் என்ன பண்ணுவாரு? சர்ஃப் எக்ஸல் எடுத்து போட்டு அந்த 2 பாட்டுல உங்களை ஊற வைப்பார். என்னது? ஊற வைப்பார். அந்த 2 பாட்டுக்கு ரொம்ப மகிமை. 2 பாட்டுக்கு சர்ஃப் எக்ஸல் போட்டு பக்கெட்ல நொற அடிச்சு ஊற வைப்பார். அதுக்கப்புறம் பாஸ்டர் வருவாங்க, அடிச்சு தோய்ப்பாங்க, அடிச்சு தோய்ப்பாங்க, குமுன் குமுன் குத்துவாங்க. எல்லாம் முடிச்ச உடனே இயேசுவை பார்த்து என்ன ஆனாங்களா? இயேசுவை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் வசனம் சொல்லுது. ஓகே, பாஸ்டமா கும்முன் கும்முன் கும்மி காய வச்சுட்டு போவாங்க. அப்புறமேல வார்த்தை வரும், சூரியனை போல காய வைக்கும்.
ஆத்மாவை கர்த்தரே சொல்லும் போது அயன் பண்ணி பளிச்சுன்னு ஆக்குவார். இதுக்கு தான் சபைக்கு வர சொல்லுது. உண்மை தானே? சோப்பு இல்லாம அழுக்கு போகாது, கும்மாம அழுக்கு போவாது. கரெக்டுங்களா சொல்லுது? அப்போ இதுக்கு தான் சபைக்கு வரணும். சொல்லுங்க, இதுக்கு தான் சபைக்கு வருது. சும்மா வருத்துக்கல, ஆசீர்வாத வருத்துக்கல. உன்னை அழுக்கு போகணும், உன்னை கும்முணும். குத்தும் போது குத்து குத்து ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தோம், ஓயாமல் துதி பண்ணுவான், ரெண்டு வாய்ப்பாடுது. நான் சொல்றேன், அன்பின் பிதா ஆண்டவரே, இந்த நாளில் இதுக்கு தான் சபைக்கு வரும். ஒரு பக்கத்தில் பார்த்து சொல்றேன், சபைக்கு இதுக்கு தான் வரும். கர்த்தரோட வார்த்தை, கர்த்தரோட வசனம் என்னை புதுப்பித்து அடுத்த வாரம் வர வரைக்கும் எப்படி வச்சிருக்குமோ பளிச்சுன்னு வச்சிருக்கும். திருப்பி சண்டே வந்தோன்னு திருப்பி பழைய ரீசைக்கிள் ஆகும். பாஸ்டர் ஊற வைப்பாரு, பாஸ்டர் அம்மா குத்துவாங்க, கும்முவாங்க, வார்த்தை வரும். வெளியே போகும்போது எப்படி போவீங்க? பிரகாசம் அயன் பண்ணி அனுப்புவார். கர்த்தருக்கு அதுக்காகத்தான் சபைக்கு வரணும்னு வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசுவை கண்டு பார்த்து பிரகாசம் அடைந்தார் சொல்லிட்டு நாற்றத்தோட போய் பார்த்தா பிரகாசம் சுத்தமாக மாட்டீங்க. அல்லேலூயா. பிரசன்னத்தோடு போகணும், உண்மையோடு போகணும், பயத்தோடு போகணும். அந்த ராஜா தான் நீங்க வந்திருக்காரு. அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவ குறித்து, இந்த குருத்தோலை ஞாயிறுல குறித்து சில காரியங்களை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சப்ஜெக்ட் சின்ன சப்ஜெக்ட், சீக்கிரமா முடிச்சிடும் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. டைம் 8:40 ஆகுது. ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ரொம்ப சந்தோஷம் இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி ஆப்போசிட் நினைச்சுக்கோங்க, என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளே, குருத்தோலை ஞாயிறு குறித்து சில காரியங்களை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இயேசு கிறிஸ்து பவானி வந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக முந்தின ஞாயிற்றுக்கிழமை முக்கிய நிகழ்வாக இருந்தது. அது சிறப்பான நிகழ்வாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக சில நாட்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வந்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து ஊருக்குள் சென்று ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதையை அதன் குட்டியும் அழைத்து கொண்டு வரும்படியாக வேத வசனம் அனைவருக்கும் தெரிந்த ஞானமாக ஒவ்வொரு ஆண்டும் கேட்கிற வார்த்தை. அந்த கழுதை குட்டி அவிழ்த்து கொண்டு வர செய்த சீஷர்கள் தங்களுடைய வந்தவட வஸ்திரங்களை போட்டு வடக்கு நடந்து வருகிற இடத்துலலாம் விசேஷமாக வஸ்திரங்களையும் ஓலைகளையும் விரித்து, பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதை மேல் ஏறி எருசலேமுக்குள்ள பவனி வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வந்த உடனே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இயேசுவோடு வரவேற்றார்கள் என்று சொல்லுகிறது. எப்படி என்று பார்க்கும்போது மார்க் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்த வேத வசனம் சொல்லுகிறது. அதை கீழ்ப்படைந்து நாமும் இந்த ஆராதனை வேளையில ஓசனா என்று ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துறோம். அதுக்காக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுற அல்லேலூயா சொல்லுவோமே. அன்பான தேவபிள்ளை, மற்றொரு காரியம் ஒன்று, அதுக்காக உள்ள வருவதற்கு ஒரு மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்கும் ஒரு கழுதை வருவதற்காக தெரிந்து கொண்ட காரியத்தை பார்த்தோம். இரண்டாவதாக அன்பான தேவபிள்ளைகளை மற்றொரு காரியம், இயேசு கிறிஸ்து ஏன் கழுதை மீது பவனி வந்தார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு கழுதை மேல வந்தார்? இந்த உலகத்துல உலகத்தையும் சிருஷ்டித்தவர், எவ்வளோ மிருகங்கள் இருக்கு, ஏன் கழுதை மீது வந்தார்? we should know. எப்பவுமே தெரியும், ஒரு சம்திங் தெரியாத காரியத்தை கற்றுக்கொள்ளும்படி இந்த ஆவியானவரை கற்றுக் கொடுத்தவரை சொல்ல வருகிறேன். முதலாவதாக தன்னோட விசேஷமா நம்முடைய பாவத்தை ஜெயிக்க வந்த ராஜா என்று நிரூபிப்பதற்கு, உலகத்துக்கும் தம்முடைய மக்களுக்கும் அறிமுகம் செய்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. யூத கலாச்சாரத்தின்படி எந்த புதிய ராஜாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களை கழுதையின் மேல் தான் ஏற்றி வருவார்கள், அபிஷேகம் செய்து அவருடைய ஸ்தானத்தில் அமர வைப்பார்கள். உதாரணமாக வேத வசனத்தோடு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சாலமோன் ராஜா அபிஷேகம் செய்வதற்கு வேதத்தில் குறித்துக்கிறது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம்,
34 வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, கவனிக்க வேண்டும், என் குமாரனாக சாலமோனை நான் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனுக்கு கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். இதனால் இது யூத கலாச்சாரத்தின்படி கழுதின் மீது தான் எடுத்துக்கொண்டு போய் அபிஷேகம் செய்து வைப்பார். அதே போலத்தான் இயேசுவும் கழுதின் மீது வருவதற்கு காரணமா இருக்கிறது. தாவீது குமாரனே சாலமோன் எப்படி ராஜாவாக அபிஷேகப்பட்டாரோ அதே போல் தாவீது குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ராஜாவாக கழுதை மேல் பவனி வந்தார். ஒன்றொரு காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் மேசையா நான் தான் என்று நிற்பதற்கு பவனி வந்தார். இஸ்ரவேல்கள் மேசையா இவர்தான் என்று அடிமை இடத்தில் விடுதலைக்க போகிறார் என்று ரட்சிக்க வந்தவர், விடுவிக்க வந்தவர் என்று புரிந்து கொள்ளும்படி பவனின் கழுதை மீது வந்து கொண்டிருக்கார் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையானது தீர்க்கதரிசனமாக விசேஷமாக செகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இன்றைக்கு உண்மையாக சொல்லுகிறேன், பிச்சைக்காரன் வரல, ராஜா வருகிறார். ராஜாவுக்கு தெரியும் அந்த தேசத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. பஞ்சம் இருந்தால் பஞ்சத்தை தீர்க்க வேண்டியது ராஜாவோட காரியம். அவரை நம்பி இருக்கிற ஜனங்களை போஷிப்பது ராஜாவோட காரியம். தேவைகளை சந்திப்பது ராஜாவோட காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ராஜா தேவைகளை சந்திப்பார்? ராஜா இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். நீ இந்த காரியம், இந்த தீர்க்க தரிசனம், விசேஷமாக தீர்க்க வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி பிறப்பதற்கு முன்பாக 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் செகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது உண்மையானால் இன்றைக்கு வந்திருக்க ராஜா உன் தேவைகளும் சந்திக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இஸ் a supernatural God. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப்படுவதற்காக தான் மேசையா நான் தான், நான் ரட்சகர் நான் தான், மக்களுக்கு வெளிப்படுத்தும்படி கழுதையின்படியாக அவர் வந்தார் என்று விசுவாசிக்கிறேன். கழுதையில வந்தவர் ராஜான்னு ஒத்துக்கொண்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க தேவைகளை சந்திக்க போற ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஆரம்பமே அணிக்க சொன்னேன், எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. ஆமேன் எப்படி சொல்றீங்களோ அதே லெவல் தான் அறுப்பீங்க. கடைசி வரைக்கும் இந்த சபையை கர்த்தர் வருகை வரைக்கும் நடத்துற வரைக்கும் வாளாவே இருங்க, தலையா ஆகாதீங்க. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அதுக்காகத்தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு வாரம் உங்களுக்கு நடத்தினாரு. கிதியோன் சொன்னார், ஒரு வாரம் அழகா நடத்தினார், பாதுகாத்தார். அவருக்கு தான் நல்லா சொல்றீங்க. சம்பளம் வாங்குற எஜமானுக்கு 8 மணி நேரம் பேசுனீங்களே, உண்மைதானே? ஆண்டு கொடுத்த பிள்ளைங்களிடத்துல பேசுனீங்களே. ஒரு துணி கடை துணி வாங்க போனா துணி ஜாக்கெட் பெட் கீழ்ச்சி கொடுக்கிட்ட பேசுனீங்களே. ஆண்டுகிட்ட பேசுற நேரம் என்ன நேரம் தெரியுமா? ஆமேன்னு சொல்றத பேசுற நேரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த தீர்க்க தரிசனம் நடக்கிறது உண்மைனா உனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நடந்து தீரும். ஹல்லேலூயா. முற்காலத்தில் பயணத்துக்காக கழுதை உபயோகிப்பார்கள், குதிரையும் பயன்படுத்துவார்கள். அப்படி இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக கழுதையை பயன்படுத்தினார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால், ஒரு ராஜா, அக்காலத்தில் ராஜா ஒரு கழுதையின் மீது வருவாரானால் அது சமாதான செய்தியை கொடுப்பதற்கு. ஒரு ராஜா குதிரையின் மீது வருவாரானால் அதை யுத்தத்தின் செய்திக்காகவும் நியாய தீர்ப்பின் செய்தி அறிவிப்பதற்காக குதிரையில் வருவார் என்று வேதத்தில் தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாக வருகையில் இந்த பூமியில் வாசம் செய்யும் பொழுது பவானியாக எதிர வந்தாரு? கழுதின் மீது வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கும் உனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கும் இயேசு பவனின் கழுது மீது வந்தார் என்று நாம் முதலாக விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். வந்திருக்கிறவர் எப்படிப்பட்டவரானால் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய சமாதானத்தை இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அவருடைய சமாதானம் ஒரு ஸ்பெஷல் சமாதானமா இருக்கும்.
இதுவரைக்கும் குழப்பத்தோடு இருக்கலாம், குழம்பி கொண்டு வந்திருக்கலாம், சில காரியத்திலே ஜெபித்து கொண்டிருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், வாசல்ல பிரவேசித்தவர், ஓசான என்று அழைத்தவர் இன்றைக்கு போகும்போது சமாதானத்தை கொடுத்து அனுப்புவார். உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுப்பார். சரி, ஓகே, உலகம் கொடுக்கிறபடி இல்லை, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தை சொல்றேன். இல்லையா? இப்ப ரெண்டு காரியத்தை எடுத்துப்போம், பேட் குட். ஓகே, இயேசுவை பத்தி குட்டா சொல்லுங்களேன். ஹலோ, உங்களுக்கு இயேசுவை பத்தி நல்லதா சொல்லுங்களேன். இயேசுவை பத்தி வந்த ராஜா எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவர். ஒரு வார்த்தை வந்துருச்சு. பாஸ்டமா வல்லவர் சொல்லுங்களேன். அதிசயமானவர், அற்புதர், மன்னிக்கிறவர் சொல்லுங்க, வல்லமை உள்ளவர். எல்லாம் பைபிள் காலேஜ் போயிருக்கீங்க இந்த பக்கம்லாம், இல்ல ஃபெயிலோ சொல்லுங்க. வந்துக்கவர் யாரு? தீர்க்கதரிசி. அப்புறம் இங்கதான் கேட்கிறேன், சொல்லுங்க. இறக்கம் உள்ளவர், சூப்பரா. இவங்களை பிடிஎச் முடிச்சுக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா. மீட்பர், ரட்சகர், பாதுகாவலர், சூப்பர். மரித்தவர், அழகுள்ளவர். நான் இந்த டீமுக்கு ஹெல்ப் பண்றேன். அழகுள்ளவர், மேன்மையானவர், அதிசயமானவர், அழகானவர், ஞானத்தை கொடுத்தவர், ஞானம் இல்லாதவருக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், உயிருள்ள தேவன். எவ்வளவு இது ஆலோசனை கத்தா. அப்போ நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? இவ்வளோ குட். பேட பத்தி சொல்லுங்களேன். ஹலோ, பேட பத்தி சொல்லுங்களேன். ஜீரோ வாக்கே. நான் கத்து கொடுப்பான் பேடானுவன். அவர் குட்டுங்க, கூட ஒருத்தன் பேடா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? இல்லாதல போட்டு கொடுப்பான், ஆசை காட்டுவான், மோசம் பண்ணுவான், கவுத்து விட்டுருவான், குழியில தள்ளுவான். அப்புறம் பிடிஎச் எவ்வளவு வருது சொல்லுங்கம்மா. மக்கா வைப்பான், பொய் சொல்ல வைப்பான், தூங்க வைப்பான், சபைக்கு வந்தான் திருட வைப்பான், அப்புறம் ஏமாத்துவான். சொல்லுங்கப்பா, எல்லாரும் சொல்லுங்க. அப்புறம் அந்த சைத்தை கேட்டா பொருவா சொல்லுங்க. நடுரோ மட்டும் ஒண்ணுமே திறக்க மாட்டேங்குது, ஃபெயில் நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. அப்புறம் பேடு குட்டெல்லாம் சொல்லுங்க. பேடை பத்தி சொல்லுங்க. ஆசை காட்டி மோசம் பண்ணுவான். ஓகே, இது பேடு குட். இதெல்லாம் நமக்கு தெரியுது, எது பேடு எது குட்னு. பசங்களுக்கு கூட கற்றுக் கொடுத்துருக்கோம். பேட் டச், குட் டச் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே நமக்கு தெரியுது. அந்த சமாதானத்தை கொடுக்கல, இயேசுவோட சமாதானத்தை கொடுக்கிறாரு. இவ்விதமாக இயேசு கூறுகிறார், கழுதை மீன் வந்து உலகத்தின் சமாதானத்தில் என்னோட சமாதானத்தை கொடுக்கிறார். அதே சமயத்தில் இயேசு வருகை குறித்து பார்க்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம். வந்தவர் சமாதானத்தை கொடுக்கிறாரு, மறுபடியும் வருவாரு. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். பரலோகம் திறந்திருக்கிற கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். இவர் குட்டா பேடா? குட். வரும்போது சமாதானத்தை கழுதையோட வராரு. வரும்பொழுது நியாயத்தை தீர்க்க எதுல வருவாரு? குதிரையில வருவாரு. இன்னைக்கு ஓசனான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறாரு. நடக்க போகிற காரியவருக்கு நன்மையாக மகிமையாக நடப்பீரானால் வருகிறவர் ஒரு நாள் நியாயத்தை தீர்க்கிறவரா இருப்பார். இஸ் சூப்பர்நேச்சுரல். இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக வரும்பொழுது கழுதை மீது வந்து சமாதானத்தை கொடுக்கின்றார். இரண்டாவதாக பூமியை நியாயத்தீர்க்க வெள்ள குதிரையில வந்து நியாயத்தை தீர்ப்பார் என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு காலை வேளை கர்த்தரோட சமூகத்தில் காத்திருந்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து முன்பாக சொல்லப்பட்ட காரியத்தை வேதத்தின் வார்த்தை மூலமாக படிக்க விரும்புகிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபத்து வந்து சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும்
கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகள் அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ என் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்போ சொல்லப்பட்ட செகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டதுன்னா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மறுபடியுமாக அந்த வசனத்தில் முதல் ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து, எங்க எருசலேமுக்கு சமீபமாய், நம்ம வசனத்தெல்லாம் நமக்குன்னு எடுத்துக்கணும். நமக்குன்னு சொல்லுங்க, நமக்கு எடுத்துக்குவோம். அவர் எங்க சமீபித்தாரா? எருசலேமுக்கு. இந்த கிருஷ்ணராஜ் ரோட்ல 4வது தெருவில் 30/20 1வது மாதிரில இயேசு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு நிச்சயமா வந்திருக்கார். ஆமென் சொல்லுங்க. சிந்த மாறக்கூடாது. தேவ சமூகம் இயேசு வந்தாரா? வந்திருக்க. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க அடுத்த வசனம். ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்து இறங்கிட்டார். எங்க? ஈஜி திருச்சபையில இறங்கிட்டார். அப்புறம் இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, எத்தனை பேரு? 2 பேர். 1 பேர் யாரு? ஞானமா சொல்லுங்க. 2 பேரை கூப்பிட்டார். ஈஜி திருச்சபைக்கு வந்துட்டீங்க, மேல லேண்ட் ஆயிட்டீங்க. 2 சீஷர்களை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? அந்த 2 சீஷர்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. ஞானமா சொல்லுங்க. வேதத்துல போடல, நம்ம கற்பனை பண்ணோம். சாதா புடவையை போட்டு அழகுபடுத்துற உங்களுக்கு சாதா ஜீனை போட்டு அழகுபடுத்த வசனத்தை அழகுபடுத்தணும். 2 பேரா சீசல் அனுப்புனாங்க. உங்களுக்கு முன்பாக 2 சீசல் உட்காந்துக்கிறோம். யாரு? ஒன்னு பாஸ்டர் சேவியர், இன்னொன்னு பாஸ்டர் பாமா வெஜினா சேவியர். 2 பேரும் அனுப்புறார். அனுப்பி படிமா, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. எங்க எதிர? எங்க எதிர? உங்களுக்கு எதிர நானு, எனக்கு எதிர நீங்க. எதிர போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும், ஐயோ அங்க ஒரு கழுதையும் அதனோட கூட குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். இப்ப எப்படின்னா தியாகு சங்கீதா வந்து பெரிய கழுதை, ஐஷோ யஷ்வந்தம் குட்டி கழுதை. அல்லையா? கிதியோனும் கெட்சியாலும் பெரிய லியா குட்டி கழுதை. அல்லையா? பெரிய அம்மா உட்காந்து ஆண்டி உட்காந்துக்கிறாங்க. ஓகே, ஆண்டி அங்கிள் வந்திருக்காங்க. இதெல்லாம் ஆண்டுக்குள்ள வந்தது பெரிய, நான் சொல்ல அவங்க மக வந்தது, அதோடு குட்டியும் வந்திருக்குது இன்னைக்கு. அல்லையா? எல்லா பெரிய கழுதைகளும் வந்திருக்கு. எல்லாம் சொல்லுங்களேன், குட்டி கழுதைகளும் வந்திருக்குது. ஒரு நாள் கழுதி ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல வசனம் சொல்லுது, எருசலேமுக்கு வந்தாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து அமர்ந்தாரு, 2 பேரை தெரிந்து கொண்டாரு. ஒன்று பாஸ்டர் சேவியர், ஒன்று பாஸ்டர் வெஜினா சேவியர். தெரிஞ்சு கொண்டு எதிர்க்க இருக்கிற கழுதைங்கிட்ட சொல்லுன்னு சொல்றார். வாசிமா. அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த கழுதெல்லாம் யாருக்கு வேணுமா? ஆண்டவருக்கு வேண்டுமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கிறவனுக்கு மட்டும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீ கழுதையா இல்லையா? நான் உண்மையா சொல்லுவேன் கழுதன். ஏன்னா நல்லா கத்துவேன். அல்லேலூயா. எங்க அம்மா எனக்கு பேச்சு நல்லா வரணும் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? புலிப்பால் கொடுக்கல, கழுதை பால் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஒரு மாதிரி இரும்புல ஏதோ வந்து சொல்லிட்டு கழுதை ரத்தத்தோட கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. யோ மம்மி, யோ சேம் மம்மி. அல்லேலூயா. அதனால தான் நம்ம அப்பா எட்டி ஓடிக்கிறோம். இதுல ஒரே ஒரு வித்தியாசம்,
பேப்பர் சாப்பிடல. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருல்ல. நமக்கு யோசிச்சு பாருங்க, எல்லா சுபமும் இருக்கான்னு சொல்லுங்க, நமக்கு இருக்கா இல்லையா? அப்ப ஆண்டவர் எதை செய்தாலும் தீர்க்கதரிசனமா அழகா செய்றார். நமக்கு கழுதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு. அதனாலதான் கழுதையை வந்து சொல்லிட்டு, கழுதை சுபாவம் இருந்தாலும் அந்த கழுதை சுபாவத்தை தான் இயேசு தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அவரு பரிசுத்தவானை தேர்ந்தெடுக்கல, முயல் குட்டியை தேர்ந்தெடுக்கல, மொரடா இருக்கிற நம்மள தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த மொரட ஒரு முயல் குட்டியா பரிசுத்தமா மாத்துங்க நம்ம தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம மேல ஏறி வரார். உங்களை தான் வேணும். இன்னைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கிதியோன் உன் இலியா எனக்கு வேணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றீங்க? 25 தாண்டின பெரிய முத்தன கழுதெல்லாம் எழுதுங்க பாப்போம். 25 தாண்டின. பரவாயில்ல, எல்லாம் எங்க தான் இருக்கீங்க. ஓகே. ஆண்டவர் சொல்றாரு 25 தாண்டல அவுட். எல்லா டாங்கியும் பெரிய கழுத, ரிசைன் பண்ண கழுத, அப்புறமேல ரிட்டையர்ட் கழுத, எதுக்குன்னா உதவும். நடக்க முடியாதது, எழுந்திருக்க முடியாதது, எஸ் பண்ணுடோ எழுந்துக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கழுதெல்லாம் ஆண்டவருக்கு வேணும். உட்காருங்க. ஹல்லேலூயா. 25 கீழே இருக்கிற டாங்கீஸ் எல்லாம் எழுந்துக்கங்க. குட்டி கழுதைங்க 25 கீழே. ஓகேவா? இந்த கழுதையும் ஆண்டவருக்கு வேணும். அது ரொம்ப வேணும். ஹல்லேலூயா. எட்டி உடைக்கிறதெல்லாம் நிறுத்துங்க. கர்த்தர் கரெக்டா யூஸ் பண்ணுவாருங்க. ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. இங்க மேலேயே 3 கழுதை உட்கார்ந்திருக்கு. ஹல்லேலூயா. ஒரு 2 பிஷப் கழுதையும் ஒரு பாஸ்டர் கோ பாஸ்டர் கழுதையும் உட்கார்ந்திருக்கு. ஆக மொத்தம் நம்ம எல்லாம் யாரு? டாங்கி. நான் டீசனா சொல்றேன். ஹல்லேலூயா. சோ ஆண்டவருக்கு காத்திருக்கணும், அவரை ஏத்திக்கணும். இன்னைக்கு அந்த கிருபை தான் நமக்கு கொடுத்துருக்கணும். கழுதைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். வேதத்துல பார்க்கும்போது கழுதைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். வசனத்தை எடுத்து வாசிப்பு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்த மத்தேயும் மார்க்கும் யோவானும் அப்புறம் லூக்கு யோவான் 4 பேரும் அவர் கூட இருந்த 4 சுவிசேஷத்திலையும் ஒரே மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா இந்த கழுத காரியத்தை குறித்து படிச்சு பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷத்துல ஒரே மாதிரி எழுதியிருப்பாங்க. ஏன்னா அந்த கழுதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க. அப்படி என்றால் கழுதை ரொம்ப மிகவும் முக்கியமாக விசேஷமாக காணப்படுகிறது. இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்தார். அவருக்கு ஒன்று தேவைன்னா அது கழுதை. அவரை நினைச்சா அது எல்லாமே வந்திருக்கலாம். ஆனா அவர் ஒப்பிட்டு காட்டுவதற்கும் கழுதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் என் தேவன் நல்லவரா இருக்கிறார். அவர் கழுதையை தேர்ந்தெடுத்த காரணம் என்னவென்றால், கழுதையை பார்க்கும் பொழுது அது குதிரை சுமக்குமா லோடு, கழுதை சுமக்குமா? குதிரைக்கு கொஞ்சம் வச்ச உடனே அது திணறும். ஆனா கழுதைக்கு எவ்வளோ, நமக்கு கூட எவ்வளோ போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் விடாம இருக்கிறோம். ஆண்டவர் விடுமா? ஆண்டவர் விட்டு இருக்கீங்களா? நம்ம சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். சோத்திர ஆண்டவரே, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். போதும். ஆண்டவர் சொல்றார், அன்னைக்கு அந்த கழுதைகளை பார்த்து சொன்னது போல சொல்றார், உனக்கு எல்லாமே தருவேன். ஹல்லேலூயா. அந்த கழுதைக்கு எல்லாமே கொடுத்தாரோம். அவர் பேரே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இயேசுவை ஏத்துன கழுதை. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்க பிராண்டே கர்த்தர் மாத்துறார். இன்னைக்கு உங்க பிராண்ட் மாறுது. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தில் இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இது தீர்க்கதரிசனமா கர்த்தர் சொல்றார், எல்லாத்தையும் மாத்துவேன். அவர் வந்து அமர்ந்த உடனே அதுக்கு பேரும் புகழும் வந்துருச்சு. இது வரைக்கும் வீட்டில் ஓரமா கட்டி போட்டதுக்கு வஸ்திரம் வந்துருச்சு. கால் ஷூ போடாமையே ஒரு பட்டு புடவை போட்டாங்க. என் தேவன் நல்லவர். விசேஷமா கூட அநேக காரியத்துல கழுதை குறித்து ஒரு முக்கியத்தை பார்க்க முடியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, கவனிக்கணும், ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதையின் மேல் செனங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் என் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி,
நீங்கள் கழுதையை நிறுத்தி அங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். இந்த 5வது வசனத்துல பாருங்க, அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கலாம், ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி இங்கே காத்திருங்கன்னு போட்டிருக்கலாம், உண்மைதானே? ஆனா அங்க என்ன போட்டிருக்கு? நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். அப்ப தேவன் கழுதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். நீங்க தான் நினைக்கிறீங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் கொடுக்கல. நோ, ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் உனக்கு கொடுக்கிறார். யூ ஆர் த பெஸ்ட், ஐ வாண்ட் யூ டு கீப் யூ த பெஸ்ட்ன்ற. ஆனா நம்ம தான் என்ன பண்ணுவோம், இயேசு பின்னாடி நிற்பார், கூட யார் நிற்பா? யார் நிற்பா? குட்ட நிற்கும், அது சொல்லுங்க, குட்ட நிற்கும், பேட நிற்கும். ஆனா அந்த கழுதை என்ன பண்ண தெரியுமா? பேட கத்து கொடுக்கும் போது சைலண்டா இருக்கும், குட்ட கத்து கொடுக்கும் போது சொல்லுங்களேன், குட்ட கத்து கொடுக்கும் பொழுது ஓதுறோம், வேணாம் வேணாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ குட்டை மட்டும் வச்சுக்கோ, உனக்கு வசனம் தேடி வரும். அல்லையா? நீ போ. உண்மையா சொல்றாங்க, இது வரைக்கும் என் தேவைகளை கர்த்தர் தேடி தான் வரைச்சு கொடுப்பார். இது வரைக்கும் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டா, ஆனா கடைசி நொடி வரைக்கும் நான் காத்திருப்பேன். வினாடி மணிட்டு சொல்லுவேன், வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் கரெக்டா வசனம் கொடுப்பார். அல்லையா? சின்ன ஜபமா இருந்தாலும் கர்த்தர் மகிமையா செய்வார். நான் சொல்றேன், உங்க ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. கூட யார் இருக்கணும்? குட் இருக்கணும். ஏன்னா கழுதை எதை ஏத்துச்சு? குட்டை ஏத்துச்சா பேடை ஏத்துச்சா? குட்டு ஏத்துறவங்களா குட்டுன்னு சொல்றீங்க, பேடை ஏத்துறவங்க வாயை திறக்க மாட்டீங்க. அல்லேலூயா. இயேசு எதை ஏத்திக்கிட்டாரு? கழுதை எதை ஏத்திக்கிச்சு? குட்டை ஏத்திக்கிட்டார். நான் சொல்றேன், இன்னைக்கு வெளியே போகும்போது குட்டா போங்க, உங்களை தேடி வரும். அல்லேலூயா. கழுதை எங்கன்னா போயிட்டு நான் இயேசுவை ஏத்து கூப்பிட்டாரு, எல்லாரும் மேல வஸ்திரம் போடுன்னு அந்த கழுதை கேட்டுச்சு. கழுதை கேட்டுச்சு, கழுதை கேட்டுச்சு, தேடி வந்தது. விசுவாசிங்க, தேடி வருதுன்னு சொல்லுங்க. வாய் இருக்கிற சொல்லுங்க, தேடி வருது. வஸ்திரம் தேடி வருது. வாய் இருக்கிறவங்க தயவு செய்து சொல்லுங்க, இந்த குட் ஃப்ரைடே கொடுத்தனால இயேசு நிஜம் வந்திருக்கிறாரு, உங்க மன விருப்பத்தை செய்வாரு. வஸ்திரம் தேடி வருது, மேன்மை தேடி வருது, அழகு தேடி வருது, வல்லமை தேடி வருது. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் கழுதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஆபிரகாம் போகும் பொழுது சொல்ற, அப்போ போகும் பொழுது பேசும் பொழுது ஈசாக்கு கேட்டிருப்பான் அப்பா கிட்ட, பா கட்டகுது எல்லாம் இருக்கு, பலியிடுறதுக்கு ஆடுங்கன்னு. ஒரு கழுது பயந்துருக்கும், ஐயோயோ நம்மளதான் போறாங்களான்னு. ஒரு வார்த்தை வந்தது, கழுதை எங்கேயே நிறுத்துன்னு. அப்பா தப்பிச்சிட்டம்பா நான். கழுதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. சொல்றாரு, போகும்போது பேசத்தெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, கழுதை எல்லாம் கவனிக்கும். நான் வளர்க்கிற வீட்டில் நடக்கிற நாய்க்குட்டி கவனிக்கும். என் மனைவி கிட்ட சிரிச்சு பேசினா சைலண்டா இருக்கும், கொஞ்சம் அப்படின்னு மாறினா கொலைக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் இவங்க என்னார் எப்படின்னு. நம்ம கூட கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறோம், ஒவ்வொரு இன்ச்சும் கழுதை கவனிச்சிருக்கோம். நம்ம கூட கவனிப்பல, ஷார்ப்பான கழுதை எல்லாத்தையும் கவனிக்கும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஈஜி திருச்சபையில் இருக்கிறது எல்லாம் மொக்க கழுதை இல்லை, எல்லாம் 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 இல்லையே, ஷார்ப்பு ஷார்ப்பாக மகுத லைனிங்க. எப்படியாப்பட்ட கழுதிங்க? ஷார்ப்பான கழுதிங்க. ஒன்று வெட்டினா 4 துண்டா போகணும், அப்படி இருக்கணும். ஆண்டரோட பிள்ளைங்க, கர்த்தரோட பிள்ளைங்க அப்படி ஒரு துண்டு போட்டா 4 துண்டா விடணும். அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஓ அப்படியா இருக்கா? எஸ். நம்ம தேவ சமூகத்தில் கழுதையா இருப்போமானால் எதையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கழுதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. இரண்டாவது பார்க்கும் பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை காண்பிக்க வருகிறார். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14, 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது, இங்க பார்க்கும்போது சிம்சனை குறித்து பார்க்க முடியும்.
வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடி எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடி எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அன்பான தேவ பிள்ளைகளே, எதனோ ஆயுதம் கொடுத்திருக்கலாம், ஆனா என் கர்த்தர் எதை வேணாலும் எடுத்து பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு கழுதையின் தாடியை வைத்து எத்தனை பேரா? அதான் பாஸ்டர் மாசம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ பயனா கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு தவளையை வைத்து, பச்சை தவளையை வைத்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க முடியுமானால் உன்னை வச்சும் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. 2 கழுதைகளை போல பாரங்களை சுமக்கிறது போல இல்ல, என் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். மத்திய 16:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீ சுமந்து கழுதை போல இயேசுவின் கமந்து கொண்டிருக்கும் போதே போராட்டத்தையும் பிரச்சனைகளும் சில காரியத்தை சுமந்து கொண்டிருக்கிறபடியாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தின்படி அல்ல, என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். முதலாவது தேவன் யாரை தெரிந்து கொள்கிறானால், குதிரை போல குதிக்கிறவர்கள் அல்ல, குதிரை போல கணக்கிறவர்கள் அல்ல, பொறுமையாக பாடுகளை சகிக்கிறவர்களே என் தேவன் கூக்கி வரிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பாரத்தை சுமந்தாலும் அதை வைத்து கொண்டு கர்த்தரை பார்த்து கொள்ளுவார் என்று பலத்தோடு கொடுப்பார் என்று அழைக்கிற உண்மையுள்ளவர், என் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை சுமப்பார், உங்களை தப்ப வைக்கிற வல்லவரா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு உண்மையாக சொல்ல, எத்தனை பாரத்தோடு இன்றைக்கு நீ வந்திருக்கிறாயோ என் தேவன் உம்மை விடுதலாக்கி கட்டுண்டவர்களை விடுதலை கட்டவிழ்க்கப்பட்டு ஒரு விடுதலையோடு உங்களை அனுப்ப விரும்புகிறார். கழுதை குறித்து பார்க்க போகிறோமானால், கழுதை கழுதையாக மாறும் பொழுது ஒரு ஜெயம் வருகிறதா இருக்கிறது. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ராஜாவாக மாற்றிய இந்த கழுதை, ராஜாவாக இயேசு மீது வரும்பொழுது ராஜாவாக மாற்றிய இந்த கழுதை, ராஜாவை விசேஷமாக இந்த நாளில் கேட்கும்படி, ஆபிரகாமோட சத்தத்தை கேட்கும்படி இந்த கழுதையின் சத்தம் கேட்டபடியாக ஜெயத்தை கேட்ட இந்த கழுதை, ஜெயத்தை கொடுத்த இந்த கழுதை, இந்த மூன்றையும் மாற்ற போகிறது. காதுகள் கேட்க போகிறது, ஜெயம் வரப்போகிறது. இன்றைக்கு இந்த கழுதை மேல ஏறுறதுனால கழுதையோட பேரை மாறிடுச்சு. இன்றைக்கு காதால கேட்பீங்க, நடைமுறைக்கு நடத்த ஜெயத்தை கொடுக்க போறார். இஸ் a supernatural God. சில இடங்களை ஒரு பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாம போட்டாங்களான்னு தெரியல, என்னை பார், உனக்கு என்னை பார், எல்லா கடையில மாட்டிருப்பாங்க பாத்தீங்களா? தெரிஞ்சு மாட்டினாங்களா தெரியாத மாட்டினாங்களா தெரியல, உண்மையா சொல்ல இயேசு அதுல வர்றார். அல்லேலூயா. நம்ம தாங்க கழுதை. இப்ப இருக்க கழுதெல்லாம் ரொம்ப பயங்கரமான கழுதைகளா இருக்கு, மாறிடுச்சு கழுதைகளாம். அல்லேலூயா. எல்லா கழுதையும் மாறிடுச்சு. ஓசானா வரும்போது கழுதையா இருக்கிறோம், ஈஸ்டர் முடிஞ்ச உடனே கழுதையும் போச்சு, இயேசுவும் போச்சு. வந்தா போச்சு, வந்தது பறந்து போச்சு மாதிரி ஆயிடுறீங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் இல்லைங்க, எப்பவுமே இயேசுவை சுமக்கிற கழுதியா இருக்கணும். துக்கத்துல சுமக்கணும், சந்தோஷத்துல சுமக்கணும், கண்ணீர்ல சுமக்கணும், இருந்தாலும் சுமக்கணும், இல்லைனாலும் சுமக்கணும், கொடுத்தாலும் சுமக்கணும், கொடுக்காலே சுமக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஒருத்தர் கொடுத்தா முகத்துல எப்படி இருக்கும், மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. எப்போ வாயில் எப்படி இருக்கும் தெரியுமா? praise Lord brother, praise Lord sister, praise Lord sister. கொஞ்சம் லோட் அதிகமா ஏத்தி கால் பின்னம் எழுது, praise Lord sister, praise Lord brother. நான் சொல்லுவேன் ஒண்ணு, எவ்வளவு லோடு வச்சாலும் கர்த்தர் பலனை கொடுப்பார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்க பெரியவர். இன்னைக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும் எத்தனை லோடு வச்சா தாங்கணும், கர்த்தருக்கு தெரியும். திராணிக்கு மேல சோதிக்கிற தேவன் அல்ல. நான் சொல்றேன்,
இந்த கழுதை உண்மையா நீங்க இயேசு நேசிக்கிற கழுதையா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இயேசு 2 பேர் அனுப்புறாரு, கட்டு அவுத்து விட சொல்றாரு. இன்னைக்கு அநேகரோட கட்டுகளை கர்த்தர் கட்டு அவுக்கிறாரு. ஒரு ஜெயம் வரப்போகுது. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இயேசு சொல்லுகிறார், இங்க பார்க்க முடியும், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அந்த கழுதை எப்படின்னா, இதுவரைக்கும் மனுஷனை ஏத்தாத கழுதை, பழகப்படாத கழுதை, பிரயோஜனப்படாத கழுதை. ஆனா இயேசுவோட பார்வை பட்ட உடனே அந்த கழுதையோட எல்லாமே மாறி போயிடுச்சு. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அவரோட பார்வை உங்க மேல பட்டு இருக்கிறது. உங்களோட கட்டுகளை கர்த்தர் கட்ட அவுக்கிறார். நீங்க நினைக்கலாம் நல்லதானே இருக்கிறேன்னு, ஆனா சில காரியங்கள் கட்டப்பட்டது உங்களுக்கு தெரியாது, கட்ட அவுக்கிறவங்க தெரியும். நீ கட்ட அவுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இஸ் a supernatural God. ஆனால் உங்களோட தேவனை முன்குறித்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை முன்குறித்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை முன்குறித்திருக்கிறார். மற்றவர்களை போறல்ல, பேரும் புகழும் கொடுப்பதற்காக இயேசு உங்களை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்வேன், இங்க இருந்து 3 நிறைய குட்டிஸுங்க இருக்கு. இதை எழுதி வச்சுக்கோங்க. நிறைய குட்டிஸ் இருக்குங்க. இதுல ஒரு 3 குட்டிஸுங்க இயேசு அழகா ஏறி உட்கார்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு தீர்க்கதரிசன கிருபையில கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கழுதை குட்டிங்களை யார்கிட்ட கொண்டு வரணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். அப்பதான் ஆண்டவர் கிருபையை ஊற்றுவார். ஆண்டவர் கிருபையை ஊற்றுவார். நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் கொடுப்பார். நீங்க காண்ட்ரிபியூட் கொடுத்து பாருங்க. நம்மளா போற சிபிஎம் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா தெரியாது, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர கொடுத்து தான் ஆகணும். ஆனா இங்கெல்லாம் உங்களுக்கு கிருபை, நீங்க கொடுத்து பாருங்க. இங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை. ஆனா அவர் கொடுத்த உடனே நீங்க எல்லாம் இல்ல, இந்த கழுதை பைலட் ஆகணும், இந்த கழுதை டாக்டர் ஆகணும், இந்த கழுதை இன்ஜினியர் ஆகும், இந்த கழுதை என்னமா ஆகட்டும். அவர் மேல உக்காந்தா தான் அந்த கழுதைக்கு பெருமை. அதுல அந்த கழுதை உக்காந்தா தான் செட்டாஸ்கோப் பெருமை. அந்த கழுதை உக்காந்தா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லைன்னா அந்த பில்டிங்கு வீக் ஆயிடும். ஆண்டருக்காக கொடுங்க. நீ கேட்குற, நீ எனக்கு வேணும். ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, பரவாயில்ல, நீ வேணும் எனக்கு. உன்னை போல வயசானது வரும், அங்க சொல்லு. அல்லேலூயா. இல்லை யங்ஸ்டர் வேணும், உன் ஆஃபீஸ் யாரோ வராங்க, சொல்லு, நீ வேணும். இன்னைக்கு நீங்க முழுமையாக கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வேற என்ன கேட்குறாருங்க? வேற என்ன கேட்குறாரு? நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஆரம்ப சொன்னேன், சபைக்கு எதுக்கு வரணும்? சபைக்கு இப்பதான் சொல்லி முடிச்சேன். ஆரம்ப 2 பாட்டுக்கு சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, வாய் தரணும். சொல்லி யார் திட்ட போறேன்? காசா போனோமா சொல்லுங்க. சர்ஃபெக்ஸ் இல்ல, ஆரம்ப பாட்டு கோபாசம் ஊற வைப்பார். அப்புறம் பாஸ்டமாவும் நல்லா துவைப்பாங்க. அப்புறம் வார்த்தைனால காய வைப்பாரு, அயன் பண்ணி என் ஆத்மா கர்த்தரை சொல்லும் பொழுது அயன் பண்ணி பழிச்சு அனுப்புவாரு. திருப்பி அடுத்த மாதிரி அழுக்கோட வருவீங்க, இதே வரணும். அல்லேலூயா. நறுமணத்துக்கு இங்க இல்ல, அந்த சபையில இல்ல, எப்ப நம்ம நறுமணம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புறார். அப்படி இருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கங்களேன். நான் சில நேரத்தில் பலிபீடத்தை சொல்வேன், அங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, அதை வாங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கங்களேன். நீங்க லேட்டா வந்தாலும் காணிக்க கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? காணிக்க கொடுக்க போறீங்க. நீங்க சபைக்கு 3 வாரம் வரலனாலும், 4 வாரம் 5 வாரம் 2 வாரம் தான் வரீங்கனாலும் தசம பாவம் கொடுக்க போறேன். அதனால போயிட்டு தேங்க்யூ பிரதர், ஐ லவ் யூ, கம் ஆன், நீ லேட்டா வா டார்லிங், அப்படி வாங்க என்னைக்கு நான் சொல்லவே மாட்டேன். என் பிசாசு என்ன நசிக்கிடுவார். என்ன, ஹேய், உன்னை கும்முறதுக்காக கூப்பிட்டுருக்கேன்டா, நீ காய வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கேன், கொஞ்சம் நிற்கிறியா? பிசாசு உன்னை கொஞ்சுவான். ஆண்டு வேற மாதிரி. அப்படியேப்பட்ட ஆண்டவர் ஸ்ட்ராங்கா வராரு. இந்த உலகத்தையே காட்டுறேன், இந்த உலகத்தையே காட்டுறேன். நான் படிக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு கழுதை நகரவே இல்லையா, 1 கிலோ கேரட் தூக்கி ஃப்ரண்ட்ல வச்சு ஓடுதான். அல்லேலூயா. இன்னொரு கழுதை நடக்கவே இல்லையா, 500 ரூபாய் கட்ட காட்டும் நடக்குதான். நம்மள இல்லை சொல்றேன். நம்மள பாட்டு பாட ஓடுவோம்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஹல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. ஏதோ வந்தோம், பேப்பர் சாப்பிட்டோம், பைபிள் பேப்பரை, ஜீரணமாவது இல்லை. கர்த்தரோட வார்த்தையில வந்திருக்கிறோம். கர்த்தர் கழுதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு. நான் சொல்றேன், நீ வேணும். ஐயோ தாவீதுனால முடியாது, உருவம் ரொம்ப பெருசு. ஹலோ, நீ தானே வேணும். நீ உக்காந்த இடத்துல சொல்லு. சீரியஸ் நினைக்காதீங்க, எதாலும் சொல்லுவாங்க. கர்த்தர் எதையும் செய்வார். யார் மூலமா செய்வார்? கர்த்தர் செய்வார். நம்ம போயிட்டு அங்கே விழுந்துடக்கூடாது. கர்த்தர் என்னோட இருக்கிறார், இயேசு என்னோட இருக்கிறார். ஆனால் இப்போ இருக்க 2026 மாறின கழுதை, எல்லா கழுதைகளும் எப்படி இருக்கு தெரியுமா? கானர் போன உடனே, எங்க சர்ச்சு கானர் போன உடனே, அப்பா கொஞ்சம் இறங்கிக்கங்க, வேற ஒருத்தர் வந்து ஏத்திக்கிறேன்னு. ஹல்லேலூயா. இது சின்ன கழுதையா இருக்கட்டும், முத்தன கழுதையா கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. இங்க இருந்து சோத்திரம், ஆமென் ஆமென் கதுவை தாட்டுற வரைக்கும் இந்த கழுதை சோத்திரம் இருந்து ஆண்டவரை ஏத்தி வச்சு குச்சிக்குது. ஆனா அந்த குப்பத்தட்டி தாண்டின உடனே, அப்ப கொஞ்சம் இறங்கிக்கங்களேன், நான் உலக கழுதை ஏத்திக்கிறேன், உலகத்தை ஏத்திக்கிறேன். உண்மைதானே? அசுத்தமா பேச மாட்டீங்க. வந்து அபிஷேகம், ஹல்லேலூயா ராபா சாத்தா லீபோ ஹந்தோ ரெபேல தூரோ, சண்டை வரட்டுமே. ஏய், எந்த கழுதை நீ சொல்லு பக்கத்துல, என்ன எந்த கழுதை? குட் கழுதியா, பேட் கழுதியா சொல்லு. ஆனா இயேசு ஏறின கழுதை உண்மையான கழுதை. இன்னைக்கு அவர்தா சொல்ற, நீ வேணும், நீ வேணும். அந்த 2 பிள்ளைங்களை நீ வேணும். சாம் வேணும், சங்கீதா வேணும், தாவீது வேணும், எல்லாரும் வேணும்ன்ற. நீங்க எல்லாம் வேணும். எதாவது ஒன்று பண்ணுவாருங்க அவரு. நீங்க கொடுத்து பாருங்க, எதாவது ஒன்று பண்ணுவார். நீங்க பாருங்க, கையில கத்து கர்ச்சீஃப் நம்ம தான் இதான் பண்ண முடியும். இதே பார்க்ஸ் அண்ட் ஹோட்டல் போங்க, கொக்கு பண்ணி வைப்பான். நீங்க பார்த்துருப்பீங்களா தெரியல. நம்ம கிட்ட வரைக்கும் இது வரைக்கும் சாதாரண கைக்குட்டியா இருக்கு. இதே ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல போங்க, கொக்கு உட்காந்துக்கும், டிசைன் டிசைனா போடுவானுங்க. அவனுக்கு அந்த ஞானம் இருக்குன்னா படைத்தவருக்கு பெரிய ஞானம் உள்ளவர். நீ வேணும்னு கேட்கும்போது நீ கொடுத்து பாரு. நீ தேடி போகிறத தேடி வர வைப்பா. உனக்கு வசனம் தேடி வருது, மேன்மை தேடி வருது, ப்ரமோஷன் வருது, மகிழ்ச்சி வருது, கிருபை வருது. ஆமென். சொல்றவங்களுக்கெல்லாம் டபுளா வருது, சொல்லாதவங்களுக்கு வரல. ஆமென் சொல்லுவோமே. என் மனைவி கூட சொல்லுங்க, உண்மையா சொல்றேங்க. நான் ஒரு கர்த்தர் சமூகத்தில் தேவ மனுஷனா சொல்றேன். இந்த மாதம் வருகிற 18ஆம் தேதி என்னது என்னது ஜோரா சொல்லுங்களேன். குட் ஃப்ரைடேக்கு என்ன கொடுப்போம்? நம்ம மோர் கொடுப்போம், பன்னு எல்லாம் கொடுப்போம். எங்கள் கோபாஷன் நானும் பேசினோம், கொடுப்போம். நான் சொன்னேன், கஷ்டப்பட்டு வெயிலில் உக்காந்து போகிறவங்களுக்கு கொடுக்கலாம், குழு ஏசில் உக்காந்து போகிறவங்களுக்கு சரி இருந்தாலும் 3 மணி நேரம் டயர்டாக இருக்கிறாங்களே கொடுப்போன்னு சொன்னேன். பன்னுக்கும் கொடுத்துட்டாங்க, மோருக்கும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் எதுக்கு நான் உதவும் சொல்லிட்டு முடிச்ச உடனே மே மாசம் என்ன வருது? என்னது? நானும் மணி ஜோம் பண்றேன். ஆண்டவரே பிபிஎஸ் வருது, கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா தேவைப்படும். ஏன்னா அங்கே டீச்சர்ஸ்லாம் தெரியும், பிள்ளைங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டாக கொடுப்போம், ஸ்பெஷலாக கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். என்ன வருது யோசனை? சரி இப்போதான் சொல்லியிருக்கோம், ஜோம் பண்ணுகிறோம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா. நீ எனக்கு வேணும்னு அவர்கிட்ட கொடுத்தா எப்படியா சந்திப்பேன். என் சகோதரி டைனா அவங்க ஒரு பேக்கரியில் பன்னு வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு பேவோ பண்ணிட்டாங்க, பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு ஹிந்து கழுதை வருது. ஒரு ஹிந்து கழுதை வந்து என்ன பண்றீங்க? இல்ல பண்ணுக்கு. உடனே அவங்க சொல்றாரு, இல்ல இல்ல நான் கொடுக்கிறேன், இது நான் கொடுக்கிறேன், கிறிஸ்தவ இல்ல கிறிஸ்தவ அறியாதவர் கொடுக்கிறேன். உடனே நம்ம சபை ஐக்கியத்தோட இருக்க டைனா கழுதை என்ன சொல்லுது? இல்ல இல்ல நான் கொடுத்துட்டேன், அந்த கொடுத்ததை முதல் 1000 ரூபீஸை பிபிஎஸ்க்கு வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்களேன், ஆண்டு கொடுக்கணும் எப்படி கொடுப்பேன்? கூறிய பிச்சுட்டு கொடுப்பேன். ஏன்னா நீ அவருக்கு வேணும். ஆண்டு சொல்ல, நீ எனக்கு வேணும் மகளே, நீ எனக்கு வேணும், மகனே நீ எனக்கு வேணும், மகளே நீ வேணும், நீங்களே வேணும், சாண்டினா வேணும், ஷைனி வேணும், அபியா பெரிய வேணும். கன்ஃபியூஷன் ஆகிடும் எனக்கு. அபி எனக்கு அதனால தான் கோபாஸுக்கு 2 பசங்க இருக்குது. அபி எபி எனக்கு பேர் வராது, அதனால பெருசு சிரிச்சுன்னு சொல்லுவேன். பெருசு வேணும், சிரிச்சு வேணும், பின்னாடி வரும், எல்லாரும் வேணும். கொடுத்து பார், உனக்கு மேன்மை வரும், மேன்மை வரும். உனக்கு ஒன்னும் பேச தெரியலையா? சும்மா போய் நில்லு, கர்த்தர் வாய வைப்பார். அல்லேலூயா. கழுதை பேச தெரியுமா? கழுதை 8 ஒதிக்கும் தெரியுமா?
அதில் சொல்லி கொடுத்தாங்களா? உள்ள கிரியை செய்து இயேசு மேல உட்கார்ந்தாருன்னா எல்லாமே நடக்குங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரோட மகிமை உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. இயேசு சொல்லுகிறார், நீ எனக்கு வேண்டும், உன்னோட வாழ்க்கையில மேன்மை இருக்க வேண்டுமானால், பிரசனம் இருக்க வேண்டுமானால், பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டுமானால், நீ அந்த இயேசுவுக்கு கழுதை போல சுமக்க வேண்டும். நீ போகிற இடத்தில் இயேசுவோடு இருக்க வேண்டும். நீ போகிற இடம் இயேசுவை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அவர் உட்கார்கிறவர் உன் பாரத்தை சுமப்பவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இஸ் a supernatural. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். என்ன சுமந்தாரா? துக்கங்களை சுமந்தார். துக்கங்களை சுமந்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீ அவரை சுமப்பையானால் உன் துக்கத்தை அவர் சுமப்பார், உன் வேதனை அவர் சுமப்பார், உன் கண்ணீரை துடைப்பார். நீ வேதனை சொல்ல, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அது சொல்றவர் யாரு? கூட இருந்தாதான் சொல்லுவார், தூரமா நிக்க வச்சு வராது. நீ சுகமா இருக்கணும்னா இயேசு உன் கூட இருக்கணும். அல்லேலூயா. பைக்ல போகும்போது எது இருக்கோ இல்லையோ ஒன்னு கண்டிப்பா இருக்கணும். போலீஸ்காரன் பிடிப்பான். எது சொல்லுங்க? ஹெல்மெட். நான் பண்ணுவீங்க, நீங்க எழுந்துச்ச உடனே போவீங்க, பைக் சாவி எடுத்த உடனே ஹெல்மெட் கையில வந்துடும். ஏன்னா எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? ஃபைன் போடுவாங்கன்னு. பாவங்க இந்த மனுஷன் உங்களுக்காக எனக்கு அடிக்கப்பட்டார், ரொம்ப நல்லவர். நான் அடிக்கடிக்கு கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவேன், ஏசப்பா ரொம்ப ஏமாத்துறீங்க, எங்க ஏசப்பாக்கு 10 கை இருந்ததுன்னா மிரளுவீங்க, அவர் ரொம்ப பாவமானவர். அவர் தான் உங்களுக்கு அடிக்கப்பட்டவர். அவர் தான் சொல்லுகிறார், உனக்காக துக்கத்தை சுமப்பேன். வசனம் சொல்லுகிறது, நாமோ எஸ் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறது. வேதம் சொல்லுது, துக்கங்களை சுமக்கிறவர். இன்றைக்கு இந்த நாள ஒரு வித்தியாசமான துக்கத்தோட வேதனோட வந்திருப்பீரானால், இருளான சூழ்நிலையோட வந்திருப்பீரானால், அடுத்தது என்ன என்று தெரியாமல் குழப்பத்தோட வந்திருப்பீரானால், உன் லைஃப் ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். நான் உன்னை சொல்லுவேன், இன்னைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உன் துக்கத்தை மாற்றுவார். ஏப்பா, ஒரு வழியே தெரியாத இடத்துக்கு கொஞ்சோண்டு கையளவு இருக்கிறது, இவ்வளோண்டு இருக்கிறது, உனக்கு ஒரு ஜீப் கூகுள் பேல உனக்கு கூகுள் மேப்ல உனக்கு வழிகாட்ட முடியும்னா, கையளவு மேகத்தை காண்பித்தவர் வழிகாட்டு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ் சூப்பர்நேச்சுரல். ஆனா கையில வச்சிருக்கிற மொபைல் என்ன சொல்லும்? பொய் சொல்லும். ஆனா வானத்தில் கையளவு மேகத்தை காண்பித்தவர் பொய் சொல்லாத தேவன். அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ எனக்கு வேணும், நீ இடம் கொடு, நான் ஏறி உட்கார்றேன், உனக்கு வழி காட்டுறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வழியே உனக்கு காட்டுவேன். யார் மேல பாரா? உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவாராம். உனக்கு சமாதானம் வேணுமா? எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வழி கிடைக்கல, என் வாழ்க்கையில வழி கிடைக்கல, எனக்கு வேலையில ஒரு வழி கிடைக்கல, எனக்கு சமாதானம் கிடைக்கல, ஏதோ ஒரு குறையா இருக்கு, ஒன்னே ஒன்று சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றார், மகனே, இந்த 2022 முற்றுமா எனக்கு கொடு, நீ வா, நான் பார்த்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. நமக்கு விசுவாசத்தின் தகப்பன் பெரிய கழுதவர். அல்லேலூயா. அவர் 18 போறார். அவர் சொன்னார், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அதுல இருந்து வந்த சன்னதி. அப்ப நம்ம எப்படி சொல்லணும்? எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். ராமேன் சொல்லுங்களே, ஆட்டு கடாவை கொண்டு வந்து ஒரு சமாதானத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்க தெரிஞ்சவருக்கு, உன் தேவைகள் இன்னதென்று ஒரு ஆடு ஏறி வருது. அல்லேலூயா. ஒரு ஆடு நீ நடக்க கூட நடப்பது உண்மையானால் அடுத்த பகுதியில் உனக்காக ஒரு ஆசீர்வாதம் நடந்து கொண்டுதான் இருக்குது. அல்லேலூயா. என் தேவன் ரொம்ப நல்லவர். அன்பான, இன்றைக்கு யாரோ ஒருவருக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லுகிறார், நீ முன்னேறுவாய், நீ முன்னேறுவாய், நீ இப்படியே இருக்க மாட்டே, நீ முன்னேறுவாய். நீ முன்னேறுவாய்ன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நீங்க எல்லாம் எந்த லெவல், அடுத்த லெவலுக்கு போவாய். இனி ஆண்டவர் சொல்றார், ஒருத்தர் தான் சொல்லி அனுப்பினாரு, ஆனா விசுவாசித்தால் 1 முன்னேறிடுச்சு, 3 நாள் முன்னேறிடுச்சு, 4 முன்னேறிடுச்சு, 5 முன்னேறிடுச்சு. நிஜமா நீங்க சொல்லுங்க, சில நேரத்தில் உண்மையா முன்னேற்ற வைப்பார்.
நீங்க லேச பார்த்துக்கலாம்னு இருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லும் போது, ராஜசேகர் ஃபர்ஸ்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் அவன் தான் எழுந்திருச்சான். சொன்ன ஸ்பாட்ல எழுந்திருச்சானது காரணம்னா அவன் ருசித்து பார்த்துருக்கிறான். அவர் ஹிந்து சகோதரன், பேக்ரவுண்ட் ஹிந்து. ஆனா எங்க வீட்டுக்கு பிரேயருக்கு வரும்போது ஓடுவான். அந்த கழுதை ஓடிடும், அந்த கழுதை மேல வராது. அவன் கூட இருக்க அக்கா கழுதை மேல வரும். இவன் வந்து பிளாக் பண்ணிட்டு பைக்ல ஓடுவான். உண்மைதானே? ஓடுற மாதிரி நழுறுமினா ஓடுவான். ஆனா 3rd ஃப்ளோர்ல இருந்து எங்க அப்பா அந்த கழுதையை பார்த்தார். நோ நோ, ஐ லைக் திஸ் டாங்கி. என்னது? ஐ லைக் திஸ் டாங்கி. இங்க சொல்றார், ஐ லைக் திஸ் டாங்கி, ஐ லைக் திஸ் டாங்கி, ஐ லைக் திஸ் டாங்கி. கீழே இருக்கிற சார், ஐ லைக் யூ ஆல்சோ. உங்க கழுதை இந்த கீழே உட்காந்து கழுதை எனக்கு வேணும். ஓடணும் ஓடணும். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், எல்லா காரியத்தை கத்தனை ஆசை வச்சிருக்கிறேன். ஓகே, ஒரு லேண்டை வாங்கிட்டான். ஒரு லேண்டை வாங்கிட்டு அது கடந்த வாரம் இங்கே வந்தான். ஹவுஸ் ஓனருக்கு வந்து சில காரியத்தை கொடுக்க மாட்டாரு, கொல்ல மாட்டாருன்னு அங்கே ஒரு கழுதை 8 ஒதிச்சுன்னு இருந்தது. ஆனால் ராஜசேகர் மேலே ஏசு ஏறி உட்காந்தாரு. எல்லாத்துல கழுதை போட்டு எல்லாமே நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ கட்டுறதுக்காக பிளான் ஓடுது. நீ முன்னேறுவாய், நீ முன்னேறுவாய். இப்போ ஆண்டு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. வாய்ப்பு சொல்லலாம். வீட்டு வாசலோட ஒரு தடவை தான் கதுவை கூரிய பிச்சுக்கின்னு ஒரு வாட்டி தான் கொட்டும் கொடுப்பார்ல. ஓகே, யாருன்னா பின்னாலியை தூக்கின்னு வராங்க, ஜனம் அதிகமா இருக்கு. உடனே என்ன பண்றாங்க? தூக்கடாவன மேல கூரிய ஓபன் பண்ணி இறக்கடா. எப்படியாப்பட்ட விசுவாசம் சொல்லுங்க, எப்படியாப்பட்ட விசுவாசம். எனக்கு அது வரமாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ முன்னேறுவாய், நீ முன்னேறுவாய், நீ முன்னேறுவாய், நீ முன்னேறுவாய், நீ முன்னேறுவாய். எழுந்து நின்ற எல்லா கழுதையும் முன்னேறி போகும். அல்லேலூயா. ஏமா கொஞ்சம் பாசிட்டிவ் பாருங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவேன். ஒன்னு உனக்கு வீக் ஆயிடுச்சா கோச்சாம ஏமா உண்மையா சொல்லுங்க. இந்த பலிப்பீடத்தில் வருகிற வார்த்தையை கர்த்தர் முத்திரை போட்டுறாரோ ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த சந்தோஷத்தோட நீங்க முட்டை பஜ்ஜியெல்லாம் சாப்பிடும் பொழுது இந்த பாஸ்டர் கூட நினைச்சு பாருங்கம்மா. அல்லேலூயா. உனக்கு எடுக்கணும்ப்பா. எனக்கு சத்தம் அதிகமா வருது. கிதியோன் கிட்ட நான் சொல்றேன், ஆண்டவரே நல்ல ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நல்ல ஆசீர்வதிங்க. ஏன்னா எனக்கு ஒன்னு எனக்கு ஓகேவா. வாட் யூ சீட் ஹார்வெஸ்ட். இப்ப சொல்றேன், எல்லாம் முன்னேறுங்க. வீடு கட்டாதுங்க வீடு கட்டுங்க, இல்லாதுங்க கழுதல போல ஏறி ஆண்டரை ஏத்தின்னு போங்க, எல்லாம் கொடுப்பார். நீங்க அப்படி அவர் மேல ஏறிட்டாருனாலே கால் சிக்காது. வெயிட் தான் அதிகமா ஏறும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா கீழே விழ மாட்டீங்க. வெயிட் ஏறும். இப்ப ஆண்டு சொல்றாரு, வெயிட் ரொம்ப பாரம் ஏறும், நடக்க முடியாத பின்னுவீங்க, ஐயோ ஐயோன்னு. ஆனா சொல்றாரு, நான் இறக்குவேன். அல்லேலூயா. உனக்கு எல்லாம் கால் கொஞ்சம் அப்படி சிக்கின உடனே 1000 சோத்திர பலி சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் நிறுத்துங்க. என் கால் சிக்கினாலும் என் தேவனை தப்ப வைக்க வல்லவன். நீங்க என்ன பண்றீங்க? ஆன்டிபயோட்டிக்கு டாக்டர்கிட்ட போகும் பொழுது 10 வேளை சாப்பிடணும்னு சொல்லிட்டா 3 நாள் சாப்பிட்டு முடிச்சு நிறுத்துறீங்க. நல்லா ஆயிடுச்சுன்னு அடுத்த வாரம் திருப்பி வரும். பக்காவும் முடிக்கணும். நான் சொல்றேன், கால் சிக்கினால விசுவாசம் விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சகோதரர் இருக்கிறார், அந்த கழுதை நடக்க முடியல அந்த கழுதையால. ஆனா அந்த கழுதை அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கும், அந்த கழுதை அழகா பேசும். ஆனா அந்த கழுதை சிக்கம் நடக்கிறதுக்கு நான் தான் அந்த கழுதை. ஆனாலும் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இஸ் a good God. ஆனா தப்ப வைக்குவார் என் தேவன். உண்மையா சொல்ற, தேவன் ரொம்ப நல்லவர். நம்ம நல்லவரா இருக்கணும். இன்னைக்கு டேர்னிங் திரும்பும் போது யாரும் இயேசு இறக்க கூடாது. இயேசு வெளியே போய் இறக்கி விடக்கூடாது. இயேசு கூட ஃபிக் பேச போட்டு ஒட்டுங்க. கர்த்தர் நடத்த என் தேவன் பூர்ண உள்ளவரா இருக்கிறார். கிறிஸ்து வாழ்க்கை என்பது வேகமா ஓடக்கூடிய வாழ்க்கை அல்ல. என்ன நடந்தாலும் என்ன நடக்காவிட்டாலும் அனைத்தையும் சுமந்து கொண்டு சகித்து கொண்டு வாழ்க்கைத்தான் கிறிஸ்துவின் வாழ்க்கையா இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்து வாழ்க்கை பொறுமை வேணும்,
பெருமை அல்ல. எல்லா விஷயத்திலும் பொறுமையோட நிதானத்தில் இருக்கும் பொழுது என் கழுதைக்கு கர்த்தர் ஒப்பிட்டு சொல்ல வல்லவரா இருக்கிறார். பிரசங்கி 9:11 சொல்லுகிறது, நாம் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவானின் சௌரியமும் போதாது. இயேசு கூட இருக்கணும். பணம், அந்தஸ்து, புகழ் எல்லாம் இருந்தாலும் சரி, இயேசு இருக்கணுங்க. இயேசு இருந்தா தான் இந்த கழுதையை சுமக்கும் போது பரலோகத்தை கர்த்தர் கொண்டு போவாரு. இன்னைக்கு கழுதையோட வந்தவரு. நீ யாரை ஏத்திட்டு இருக்க? ஓ, நீ யாரை ஏத்திட்டு இருக்க? இயேசுவும் கூட பிரயாணம் பண்றாரா, இல்ல அசுத்தமான காரிய உள்ளவன் பயணம் பண்றானா? இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்துக்கொள். பிரசங்கி 7:8 சொல்லுகிறது, ஒரு காரியத்தை துவக்குவதை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஏன் அர்ஜென்ட் பண்றீங்க? இனி நான் கேட்கல, ஆண்டு கேட்கிறார். ஏன் அர்ஜென்ட் பண்றீங்க? முடிவு எடுக்கிறீங்க? இப்படி ஆண்டு பேசுவார்ல. ஏன் அர்ஜென்ட் பண்றீங்க? ஒரு 8 இட்லி அதை ஊத்தும் பொழுது அந்த இட்லி வெந்து வர வரைக்கும் காத்து தெரிஞ்ச உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க காத்திருக்கிறது இதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ வருது, எல்லாமே வருது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்களே. ஒரு சொல்லுவாங்க, இன்ஜின் பட்டி 1, பின்னாடி நிறைய பொட்டி இருக்கு, எல்லாம் வரும். நீ எதுக்குன்னா நல்லது, இன்ஜின் மட்டும் ஷார்ப்பா வச்சுக்கிட்டா மற்றதான் தேடி. நீங்க சொல்ற பொறுமையா இரு, ஹரி பண்ணாத, உடனே முடிவு எடுக்காத, ரிலாக்ஸ் சார், நான் உனக்கு பெஸ்டா தருவேன், நான் உனக்கு பெஸ்டா செய்வேன். ஐயோ இது பண்ணிடுமா, அதை பண்ணிடலாமா? எங்க அப்பா எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். கரெக்டா பசி டைம்ல ஆகாரம் கொடுப்பேன். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? 1 மணி ஆவறதுக்குள்ளேயே யோசிப்போம், எங்க போலாம், அதை போலாம். நானும் இன்னைக்கு சொல்லுவேன், 1 மணிக்கு உனக்கு என்ன வேணும் அவர் கொடுக்க ரெடியா இருப்பேன். ஆமென் சொல்லுவோமே. நான் சொல்றேன், எங்க அப்பா அது காலத்துல நேத்த இன்னைக்கு சொல்றாரு, நீ குட்டா இருந்தா நீ குட்டு கழுத, நீ பேடா இருந்தா அழுத்தமா சொன்ன பேட் கழுத. அல்லேலூயா. சொல்றார், மகனே மகளே போ, உன் சபையில சொல்லு, எனக்கு முன்னாடி நெறியோ தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன், நீங்க கழுதனை தாழ்த்துங்க. தன்னை தாழ்த்துகிறவன் எதிர போனவன பார்த்தாரு, 1-2 கழுதல்ல. இன்னைக்கு சொல்லுங்களம்மா, நிறைய கழுதைகள் இருக்கு, சின்ன கழுதை இருக்கு, அப்புறம் குட்டி கழுதை இருக்கு. தூங்குங்க, ஆமென் சொல்லுங்க. இது தூங்குற கழுதை. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு தேவனோட வார்த்தை கேட்க வந்த அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா கழுதையும் இன்னைக்கு சொல்றார், சின்ன கழுதை, அப்புறம் சொல்லுங்க தான் சொல்லணும், பெரிய கழுதை இல்ல குட்டி கழுதை, குட்டி கழுதை, பெரிய கழுதை, முத்தின கழுதை. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ற ஆண்டவர், எல்லாம் நீங்க எனக்கு வேணும். வாக்கிங் போகும்போது பேசு, ஆபீஸ் போகும்போது பேசு, ஸ்கூல் படிக்கும் போது பேசு. நீ ஆண்டவர் இயேசு உன்னோடு இருப்பார்னா எல்லாமே தேடி ஒரு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சமூகத்தில் மத்தேயு 21:1-9 பார்க்கும் பொழுது, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் வந்த பொழுது ஒலிவ மலைக்கு அருகான பெத்பாகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு சில கட்டப்பட்ட கழுதைகளை கர்த்தர் கட்டவுக்கிறார்,
வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு 2 கழுதை அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு சொல்றார், ஆண்டவரே நீங்க எல்லாம் அவருக்கு வேணும். நீங்க அவருக்கு கொடுப்பீங்கன்னா அவர் சவாரி செய்வார், எல்லாம் உங்களுக்கு தேடி வரும், சமாதானத்தை கொடுப்பார். கண்களை மூடும். நல்ல தகப்பனே, இந்த குருத்தோலை ஞாயிறுல நீ வந்த பவனி எதுக்கென்று அறிந்து கொண்டோம். ஏன் கழுதையை தெரிந்து கொண்டும் என்று தெரிந்து கொண்டோம். இந்த கழுதையோட சுபாவத்தையும் இந்த கழுதையோட ஆசீர்வாதத்தின் மேன்மையும் பார்த்தோம். ஆம் தேவனே, ஆபிரகாம் கொண்டு போன கழுதை வரம்பொழுது ஆச்சரியத்தை கேட்டது. சிம்சோன் இக்கட்டான சூழ்ந்த போது அன்றே அந்த தவடை எலும்பானது கழுதையானது தப்ப வைத்து ஜெயத்தை கொடுத்தது. என் தேவன் ராஜா வருகிறார் என்று சொன்ன பொழுது இயேசுவை ராஜாவாக மாற்றும்படி கிருபை பாராட்டினீரப்பா. அதற்காக நன்றி செலுத்தி வந்த யாவரையும் நீ வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக மேலே ஸ்தலத்தில் அமர்ந்த யாவரையும், அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, முதியவர்களா இருந்தாலும் சரி, கீழே அமர்ந்திருக்க குடும்பத்தார் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். அனைவரையும் நீ கர்த்தர் பயன்படுத்த போகிறீர். ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறீர். பொறுமையோடு இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போவதற்காக நன்றியோடு துதித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்து ஒசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்து வந்த யாவரையும் தேவ செய்தி கொடுத்த கர்த்தரோட சமூகத்தில் கேட்ட இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். மேன்மையையும் தேடி வரப்போகிற நன்மைகளுக்காக நன்றி. இயேசு நாமத்தை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.